நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மீடியா பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நிறைய மேடைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம மாற்றுத்திறனாளி பசங்க நடனம் ஆடுறதை பார்த்துருக்கீங்க. நானும் எவ்வளோலாம் மேக்ஸிமம் என்னுடைய படத்தில் யூஸ் பண்ண முடியுமோ, நான் போகிற ப்ரோக்ராமில் எவ்வளோ அந்த பசங்களை ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்த முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு டான்ஸை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவங்க வாழ்வாதாரமே அதில் தான் அடங்கியிருக்கு. பட் 2 கை கால் இல்லைனா கூட எங்களால் சாதிக்க முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்கிட்ட. எனக்கே ஒரு சில டைம்ல நான் ரொம்ப டல்லானாலும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துல அப்செட் ஆனாலும் பசங்களை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆட வச்சாலே இவங்களே இவ்வளோ சாதிக்கிறாங்க, நம்ம இதுக்கெல்லாம் அப்செட் ஆகிறோமோன்னு நம்மளுக்கு ஒரு ரீசார்ஜ் மாதிரி பண்ணிப்பேன் பசங்களை பார்க்கும்போது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எக்ஸாமில் நான் தோற்று போயிட்டேன்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க, அப்புறம் நான் கடன் வாங்கிட்டு எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு இறந்து போகிறவங்க, வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது. பட் இந்த பசங்களை சொல்லணும்னா இவங்களுடைய தன்னம்பிக்கை நான் அதை பார்க்கும்போது இவங்களை பார்த்து நம்மளுக்கெல்லாம் கற்றுக்கணும். நிஜமா அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறவங்க, 2 கை 2 கால் எதுவுமே இல்லாமல் மேலே ஏறுறாங்க, சாகசம் பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. இந்த உலகத்துல கடவுள் 2 கை 2 காலு, கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பிரெயின் எல்லாம் கொடுத்து கூட கடவுளை திட்டிட்டு இருக்கோம் நம்ம, இன்னும் எதுவும் கொடுக்கலன்னு. 2 கை 2 காலு இல்லைன்னா கூட இவ்வளவு சாதிச்சு காமிச்சிருக்காங்க பசங்க. அவங்க ஆடி காமிக்கும் போது எனக்கு தோணுச்சு, இவங்க என்ன வேணா சாதிப்பாங்க, இது கின்னஸ் புக் ரெக்கார்டு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு எல்லாரையும் கட்டி பிடிச்சி நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆனேன். பட் அது நான் மட்டும் அந்த அந்த சந்தோஷத்தை இல்லாம அது உங்க கண் பார்வைக்கு மீடியாவுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தா, இந்த பிரஸ் மீட்டுக்கு காரணமே என்னன்னா, இந்த பசங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் கிடைக்கணும், இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்க வீட்டில் கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கலாம், இல்லை காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்கலாம், இல்லைன்னா அரசியல் நிகழ்ச்சிகள் நடக்கலாம், இல்லைன்னா கோவில் ஃபங்க்ஷன்ஸ், எவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அதுல எங்க பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குதோ அவங்களுக்குலாம் நான் ஒரு வாழ்த்து சொல்லி என்னுடைய வீடியோ அனுப்புறேன். ஏன்னா அதுதான் அவங்க வாடகை கட்டணும், அதுதான் அவங்க லைஃப்பை பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும், ஒரு மேடை ஒன்று ரெடி பண்ணி எங்கெல்லாம் இந்த கலையை எடுத்துட்டு போய், ஏன்னா இது பாரம்பரிய கலை, இது அழிஞ்சிடக்கூடாது. அதுவும் இந்த பசங்க பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் பசங்களை கூப்பிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஷோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் பத்தாது, இந்த நிகழ்ச்சியை நீங்க மீடியா ஆட்கள் எடுத்துட்டு போய் எவ்வளவு சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு ப்ரோக்ராம் கிடைக்கும். ஒரு பையனுக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க இப்போ இவரு வெறும் வாடகை கட்டுறது இது மட்டும் இல்ல பிரச்சனை, திடீர்னு ஏதாவது அவர் என்ன ஸ்கின் ப்ராப்ளமா, ஆமா சோரியாசிஸ்னு ஒரு ப்ராப்ளம், அது 3 வருஷமா அதுக்கு மாத்திரை மருந்து இதெல்லாம். ஏன் சொல்றேன்னா, இது அவங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டம். அதுல இந்த மாதிரி பிரச்சனைலாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு இப்ப பாருங்க. பசங்க அழமாட்டுறாங்க ஒரு சில டைம்லாம். பிரபு இவன் அந்த பையன் எல்லாம் அழுதுருக்கான், மாஸ்டர் என்னால வாடகை கட்ட முடியல மாஸ்டர், ஏதாவது ஒரு மாதிரி இருக்கு மாஸ்டர், எங்களுக்கு பணம் இல்லை மாஸ்டர், ஏதாவது பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு. ஸோ நம்ம பணம் கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம், பட் வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான். ஸோ இந்த நிகழ்ச்சி எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கவனிக்கிறேன், நீங்க போயிட்டு பப்ளிக் கிட்ட இந்த விஷயத்த நல்லா ரீச் பண்ணுங்க, அவங்களுக்கு நிறைய ஷோ கிடைக்கட்டும். நீங்க எழுதுற எழுத்து, நீங்க பேசி, ஏன்னா நீங்க நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன், நான் வீடியோஸ் பேசினாலே அது நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா அதை நல்ல முறையில் எடுத்துட்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆல்ரெடி என்னுடைய ட்ரஸ்ட்ல நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியா எடுத்துட்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இதையும் நல்லபடியா எடுத்துட்டு போய் சேருங்க, அவங்களுக்கு 4 ஷோ கிடைக்கட்டும். அப்புறம் இந்த பசங்க இவ்வளோ சூப்பரா பண்ணதுக்கு இவங்களுக்கு என்னுடைய கிஃப்ட் நாளைக்கு என்னுடைய வீட்டில் வச்சு, அவங்க வண்டியில போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
ஏன்னா பஸ்ஸில் தான் போகணும், பஸ்ஸில் தான் வரணும். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஸ்கூட்டி நீங்கள் இதை கற்றுக்கணுதுக்காக நாளைக்கு வீட்டாண்ட எல்லாருக்கும் ஸ்கூட்டி, சந்தோஷமாக பைக்கில் போங்க. ஓகே, இது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிக்காக ஒரு படம் ஒன்று பண்ண போகிறேன் நான். அந்த படத்தில் அவங்களும் நடிக்க போகிறாங்க, நானும் மாற்றுத்திறனாளியாக ஒரு படம் நடிக்கிறேன். அந்த படத்தில் வர பணத்தை எங்கள் எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படும். இனிமேல் நீங்கள் வீடு கட்டல, இது எனக்கு வீடு இல்லை, வாடகை கேட்குறாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் தேவையில்லை. என்னுடைய சம்பளத்துல இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு. இங்க நம்ம இடம் ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல பிளாட் கட்டிட்டு எல்லாருக்கும் டபுள் பெட்ரூம் பிளாட். ஓகே, ஸோ இந்த டைம்ல இவங்களை நான் இந்த என்கரேஜ் பண்றதுல நான் எனக்கு இவங்க சொன்னாங்க நான் இவங்களுக்கு தெய்வம் மாதிரி. இல்லை, இவங்க தான் தெய்வம். நான் எப்பவும் சொல்லுவேன், யாரெல்லாம் கடவுள் கஷ்டத்தை கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் தெய்வம் மாதிரி. அவங்க நம்ம காலில் விழக்கூடாது, நம்ம தான் அவங்க காலில் விழணும்னு சொல்லுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சி. ஸோ நாளைக்கு ஸ்கூட்டி, இன்னும் இந்த படம் முடிச்ச உடனே நம்ம ஃப்ளாட்ஸ் கட்டிடலாம். ஸோ உங்கள் கஷ்டங்கள் பாதி தீரும். பட் அவங்களுக்கு என்னதான் ஃப்ளாட்டு கொடுத்து என்னதான் வண்டி கொடுத்தாலும் அந்த கைத்தட்டல் எல்லா ஊர்லேயுமே அவங்க உழைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேற. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக சேருங்க. தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்தது. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.